அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தால் தானே நான் அந்த முடிவுக்கு வரணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை ஒருத்தர் இருக்க போறது இல்லையே. ஜெயிச்சாதான் அவர் அண்ணாமலை, ஜெயிக்கலன்னா அவர் தம்பி மலைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுருவாங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருந்தா அந்த சவாலை யோசிக்கலாம். அண்ணாமலையே தான் ஜெயிக்கலையே. நீங்க வந்து பரீட்சையில வந்து நான் உன்னை விட அதிக மார்க் நான் வாங்கி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்றோம். ஒரு சவால், அந்த சவால் விடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு அசட்டுத்தனமான துணிச்சல் தேவைப்படுது, ஒரு முரட்டுத்தனமான துணிச்சல் தேவைப்படுது. ஒரு தேசிய கட்சி, ஒரு பெரிய கட்சி, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, 10 வருஷமா தொடர்ச்சி ஆள்ற கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவரை பார்த்து ஒரு தலைவர், ஒரு ஆர்கானிக்கா வளர்ந்து வர ஒரு தலைவர், லீடர் வந்து சவால் விடுறாரு. அது பெரிய விஷயம் தான். அதை நம்பிக்கை தான் நான் பாக்குறேன். சீமானுடைய முரட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை தான் பாக்குறேன். அந்த நம்பிக்கை ஒரு நாள் வெல்லும். இந்த நிலம் என் கையில சிக்கிச்சுன்னா அப்படிங்கிற அது ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடன்ஸ் உருவாகுது. அப்போ ஒரு நாள் அவர் வெல்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணப்பட வைக்குது. அப்படித்தான் அதை பார்க்கணும். ஒழிய கட்சியை கலைப்புன்னு சொல்லிட்டா கட்சியை எப்ப கலைப்பாரு அப்படின்னு அதுக்கு அது போட்டிக்கு போகுது. பாஜக குரோத் ஆகல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5% ஓட்டு இருக்கு. ஜான் பாண்டியன் உள்ள போயிருக்காரு. அவங்களுக்கு மொத்தமா அவங்க வாங்கினா கூட அது வந்து பாஜகவோட ஓட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? 10 கட்சி கூட்டணி, 10 கட்சி சேர்ந்து பெற ஓட்டு வந்து ஒரு கட்சிக்கான ஓட்டுன்னு நம்ம கணக்கு பண்ண முடியாது. நாம் தனிச்சு நிற்கிறதா, தனிச்சு தான் நின்று நீங்க உங்க தனித்திறமையை காட்டணும். ஓகே, 2014 பாஜக பெற்ற ஓட்டுகள் வந்து அவங்களுடைய உண்மையான பெர்சன்டேஜ் சொல்லலாம். இந்த முறை நீங்க வந்து பெரிய ஒரு 10 கட்சியை கூட்டிட்டு நீங்க சண்டை போட வரீங்கன்னா அது அவங்களுடைய தனித்தன்மையை சொல்ல முடியாது. தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக மட்டும்தான் நாம் இந்த முயற்சி கூட்டணி வைக்காதுன்னு சொல்லியிருக்கிறது. பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக தேசிய கட்சிகள்லேயே வந்து இப்போ வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்க. அது போன்ற கட்சிகள் கூட ஒரு பிற்காலத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இன்னொன்று சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சிகள்லாம் இணைந்து கூட 2026 ஒரு பெரிய களத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நோக்கிய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குதை நான் பார்க்கிறேன். ஆனா 2026 ஒரு பலமிக்க கூட்டணியை உருவாக்கி இந்த திராவிட பூதங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போறதா நம்புறேன். நீ அப்படி திமுக வந்து நல்லாட்சி கொடுத்ததுனாலதான் அந்த ஓட்டு வந்துச்சு நம்ம நினைச்சோம்னா, பாஜக அப்ப நல்லாட்சியா கொடுத்துச்சு. மேல யார் வரணுங்கிற மக்கள் முடிவு பண்றான். இங்க மோடி வந்துடக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்றான். மோடி வந்துடக்கூடாது முடியும் போது தன்னோட முதல்ல நான் சொன்னேன், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நாடாளுமன்றத்தில் எப்போதுமே இருக்கும். எங்ககிட்டே சொன்னது, சட்டமன்றத்தில் உங்களுக்கு தான், இப்ப நாங்க அங்கதான் அப்படின்னு பலரும் சொன்னாங்க. அப்ப அது வந்து எதிரொலிச்சுக்குது. திமுக மீதான அந்த திமுக ஆட்சியின் மீதான தவறுகளும், திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பும் மக்களுக்கு எப்போ எதிரொலிக்கணும், அதிருப்தி வந்து அது சட்டமன்றத்தை எதிரொலிக்கணும், எதிரொலிக்க வைப்போம். தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக மட்டும்தான் நாம் இந்த முயற்சி கூட்டணி வைக்காதுன்னு சொல்லியிருக்கிறது. பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக தேசிய கட்சிகள்லேயே வந்து இப்போ வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்க. அது போன்ற கட்சிகள் கூட ஒரு பிற்காலத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இன்னொன்று சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சிகள்லாம் இணைந்து கூட 2026 ஒரு பெரிய களத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நோக்கிய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குதை நான் பார்க்கிறேன். ஆனா 2026 ஒரு பலமிக்க கூட்டணியை உருவாக்கி இந்த திராவிட பூதங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் போறதா நம்புறேன். நீ அப்படி திமுக வந்து நல்லாட்சி கொடுத்ததுனாலதான் அந்த ஓட்டு வந்துச்சு நம்ம நினைச்சோம்னா, பாஜக அப்ப நல்லாட்சியா கொடுத்துச்சு. மேல யார் வரணுங்கிற மக்கள் முடிவு பண்றான். இங்க மோடி வந்துடக்கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்றான். மோடி வந்துடக்கூடாது முடியும் போது தன்னோட முதல்ல நான் சொன்னேன், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நாடாளுமன்றத்தில் எப்போதுமே இருக்கும். எங்ககிட்டே சொன்னது, சட்டமன்றத்தில் உங்களுக்கு தான், இப்ப நாங்க அங்கதான் அப்படின்னு பலரும் சொன்னாங்க. அப்ப அது வந்து எதிரொலிச்சுக்குது. திமுக மீதான அந்த திமுக ஆட்சியின் மீதான தவறுகளும், திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பும் மக்களுக்கு எப்போ எதிரொலிக்கணும், அதிருப்தி வந்து அது சட்டமன்றத்தை எதிரொலிக்கணும், எதிரொலிக்க வைப்போம்.